தலைப்பு செய்திகள். பேரிடர் மீட்புக்கு இந்தியா உதவி. வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் தலைவர்களுடன் ஜெய்சங்கர் சந்திப்பு. டிசம்பர் 28 முதல் வடக்கு கிழக்குக்கு மீண்டும் மழை. பாடசாலைகளுக்கு மீண்டும் விடுமுறை. டென்மார்க்கிடம் இருந்து கிரீன்லாந்தை வாங்க வேண்டும். மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்திய ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். பேரிடர் நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையை மீட்டெடுக்கும் தனது உதவி திட்டமாக முதற்கட்டமாக இந்தியா 450 மில்லியன் அமெரிக்க டாலர் மறுசீரமைப்பு தொகுப்பை இலங்கைக்கு வழங்க முன்வந்திருக்கின்றது. இந்திய பிரதமர் மோடியின் சிறப்பு தூதுவராக இலங்கைக்கு வந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் நேற்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தார். அப்போது இந்த சிறப்பு உதவி பற்றிய திட்டம் குறித்த விவகாரங்களை இலங்கை ஜனாதிபதியுடன் இந்திய பிரதமரின் விசேட தூதுவர் தெரிவித்துள்ளார். இந்த 450 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி தொகுப்பில் 350 மில்லியன் அமெரிக்க டாலர் சலுகை கடன் வசதிகளை கொண்டது. மிகுதி 100 மில்லியன் அமெரிக்க டாலரும் மானியங்களாக வழங்கப்படும். இந்த தொகுப்பு இலங்கை அரசாங்கத்துடன் நெருக்கமான ஆலோசனைகளின் பின்னர் இறுதி செய்யப்படுகின்றது என்று தெரிவித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர், பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவி வழங்க இந்தியா முன்னுரிமை கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட விசேட கடிதத்தையும் கையளித்தார். டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களின் நிவாரணம் மற்றும் புனர்வாழ்வு முயற்சிகளுக்கும் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கும் இந்திய பிரதமரும் இந்திய அரசாங்கமும் அளித்த மனப்பூர்வமான ஆதரவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றியுடன் பாராட்டினார். மீட்பு பணிகளுக்கு ஹெலிகாப்டர்கள், மருந்துகள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகளை வழங்குவதிலும், சேதமடைந்த வீதிகளை மீளமைப்பதிலும், மையங்கனை வைத்தியசாலை உள்ளிட்ட வைத்தியசாலை கட்டமைப்பை மறுசீரமைப்பதிலும் இந்திய அரசாங்கம் அளித்த விசேட ஆதரவையும் ஜனாதிபதி நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். ஒவ்வொரு கடினமான சமயத்திலும் இந்தியா இலங்கைக்கு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவை ஜனாதிபதி ஞாபகம் ஊட்டியதோடு, பேரழிவுக்கு பின்னர் இலங்கையின் மீளமைப்பு செயற்பாட்டிற்கு வழங்கும் ஒத்துழைப்பு இந்திய இலங்கை உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் நேற்று வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் தலைவர்கள் மற்றும் மலையக அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்புகள் கொழும்பில் இடம்பெற்றதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு நேற்று 23 முதல் 2026 ஜனவரி மாதம் 4 வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. 2026 கல்வியாண்டின் முதலாம் தவணையின் முதற்கட்டமாக அனைத்து பாடசாலைகளுக்கும் 2026 ஜனவரி மாதம் 5 திங்கட்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் 28 புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாக வாய்ப்புள்ளது. இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரும் காலநிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள காலநிலை அவதானிப்பு அறிக்கையின் விவரம் வருமாறு: வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது மாலைத்தீவுகளுக்கு அருகாக நிலை கொண்டுள்ளது. இதனால் கிழக்கு, ஊவா, சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு கிடைத்து வரும் மழை இன்றிரவு முதல் படிப்படியாக குறைவடையும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 28 வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மீண்டும் எதிர்வரும் 28 முதல் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மழை எதிர்வரும் ஜனவரி மாதம் 7 வரை தொடரும் வாய்ப்புள்ளது.
ஆனால் இடையில் ஒரு சில நாட்கள் மழையற்ற நாட்களாக அமையும். இதேவேளை எதிர்வரும் 31ஆம் திகதி முதல் மத்திய, ஊவா, வடமத்திய, தெற்கு, சப்ரகமுவா மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும். இந்த பிரதேசங்களுக்கு மழை எதிர்வரும் ஜனவரி மாதம் 7ஆம் திகதி வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மீண்டும் எதிர்வரும் ஜனவரி 10ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு பரவலாக மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான காலநிலை எதிர்வரும் 26ஆம் திகதி முதல் குறைவடையும் சாத்தியம் உள்ளது. விவசாயிகள் இந்த நாட்களை கருத்தில் கொண்டு விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுப்பது சிறந்தது என்றுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் அண்டை நாடுகளை வரியினாலும் கருத்தாலும் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றார். அந்த வகையில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உலக சுதந்திரத்திற்காக கிரீன்லாந்து மீதான உரிமையும் கட்டுப்பாடும் அவசியம் என கூறிய அதிபர் ட்ரம்ப் டென்மார்க்கிடமிருந்து கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். ஏராளமான கனிம வளங்கள் அங்கு குவிந்து கிடக்கின்றன என்பதால் சீனாவுக்கு போட்டியாக அப்பகுதியை கைப்பற்ற உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்து வருகின்றார். இந்நிலையில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்காக கிரீன்லாந்து பகுதி நிச்சயமாக வேண்டும் என கூறி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளார். டென்மார்க் நாட்டின் கிரீன்லாந்து பகுதிக்கு மட்டும் தனியாக தூதுவரை நியமித்துள்ள ட்ரம்ப் அந்த பகுதி அமெரிக்காவுக்கு நிச்சயம் கிடைத்தாக வேண்டும் எனவும் பேசியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையில் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த வர்த்தகம் சுதந்திரமான மற்றும் நியாயமான ஒப்பந்தம் இல்லை என நியூசிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் இது தொடர்பான மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் போது அதை கடுமையாக தங்களுடைய கட்சி எதிர்க்கும் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வின்ஸ்டன் பீட்டர்ஸ் கூறுகையில், வருத்தத்தக்க வகையில் இது நியூசிலாந்துக்கான மோசமான டீல். இந்திய பொருட்களுக்கு நியூசிலாந்து சந்தைகள் முழுமையாக திறந்துவிடப்படும். நியூசிலாந்தின் முக்கியமான பால் பொருட்கள் ஏற்றுமதிக்கான வரி விதிப்பை போதுமான அளவிற்கு குறைக்க இந்தியா ஒப்புக்கொள்ளவில்லை. விவசாயிகளிடமும் கிராமப்புற சமூகங்களிடமிருந்தும் இந்த முடிவை நியாயப்படுத்துவது சாத்தியமற்றது. நவம்பர் மாதம் நியூசிலாந்தின் பாட்பொருட்கள் ஏற்றுமதி ஏறக்குறைய $13.94 பில்லியன் ஆகும். இது நாட்டின் மொத்த பொருட்கள் ஏற்றுமதியில் சுமார் 30% இந்த ஒப்பந்தம் முக்கிய பாட்பொருட்களை விலக்கும் ஒப்பந்தமாக இருக்கும் என்றார். மேலும் குடிபெயர்தல் விவகாரத்தில் நியூசிலாந்து நலனை பாதுகாப்பதில் தோல்வியடைந்து விட்டது என தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் வர வேண்டும் என மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடனான சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களுடன் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியதாவது: அமைச்சருடனான ஆலோசனையில் விஜய் உட்பட பல கட்சி தலைவர்கள் குறித்து பேசினோம். ஆனால் கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை. அரசியல் பொது கருத்துக்களையே பேசினோம். ஆலோசனையில் நடந்த கருத்து பரிமாற்றங்கள் குறித்து கூற முடியாது. எங்கள் கூட்டணியால் திமுக விடவெடுத்து போயுள்ளது. எல்லா நிகழ்ச்சிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி குறித்தே முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசி வருகின்றார். தனியாக நிற்பதை விட அனைவரும் இணைந்து நின்றால் வெற்றி என்பது சுலபமாக இருக்கும். இது விஜய்க்கும் பொருந்தும் என குறிப்பிட்டார். வரலாற்றில் இன்று 1968 3 விண்வெளி வீரர்களை ஏற்றிச் சென்ற அப்போலோ 8 விண்கலம் சந்திரனின் சுற்றுவட்டத்தில் நுழைந்தது. 1969 வடகடலின் நோர்வே பகுதியில் முதலாக எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. 1999 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் 814 காட்மாண்டுக்கும் டெல்லிக்கும் இடையில் கடத்தப்பட்டு ஆப்கானிஸ்தான் கந்தகார் நகரில் தரையிறக்கப்பட்டது. டிசம்பர் 31 இக்கடத்தல் முடிவுக்கு வந்தது. ஒரு பயணி கொல்லப்பட்டும் 190 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 2005 இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராயசிங்கம் மட்டக்களப்பு தேவாலயம் ஒன்றில் நள்ளிரவு வேளையில் நத்தார் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது துணை இராணுவ குழுக்களினால் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.